இயக்குனர் PS வினோத் ராஜ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இயக்குனர் வினோத் ராஜுக்கு அடித்தது லக்கி பிரைஸ். PS வினோத் ராஜ் இவர் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளருங்க. இவர் 1988 பிறந்தார். கூழாங்கல் திரைப்படத்திற்கு இவருக்கு பாண்டிச்சேரி அரசின் விருது கிடைத்துள்ளதுங்க. முன்னாடி கிடைச்சது 2021 யுவன் சங்கர் ராஜா இசையில் திரையிடப்பட்ட வினோத் ராஜ் இயக்கிய கூழாங்கல் திரைப்படத்திற்கு விருது கிடைத்தது. இவர் 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே இவருடைய அப்பா இறந்து போயிட்டார். அதனால் படிப்பை நிறுத்திவிட்டு மதுரை பூ மார்க்கெட்டில் தினக்கூலியாக வேலை பார்த்து வந்தவர். அது மட்டும் இல்லைங்க, திருப்பூரில் ஜவுளி கடை தொழிற்சாலையிலும் இவர் வேலை பார்த்து வந்தவர். டுட்டோரியல் காலேஜில் படித்து முடித்தவர். சென்னைக்கு வந்து DVD கடையில் வேலை பார்த்திருக்கிறார். சில குறும்படங்களில் இவர் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறாருங்க. கலவாணி வாகை சூடவா என்ற திரைப்படத்தை தயாரித்த சர்க்குணத்தை இவர் சந்தித்து அவருடன் சேர்ந்தார். மஞ்சப்பை 2003 மஞ்சப்பை இயக்குனராக பணியாற்றினார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வளர்ச்சியை வளர்த்துக்கிட்டவர் தாங்க PS. இவர் இயக்கி வெளிவர இருக்கும் கொட்டுக்காளி சூரி நடித்த திரைப்படம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு சிவகார்த்திகேயன் வந்தார். அவர் பேசின பேச்சு வைரலாகவும் ட்ரெண்டாயும் வந்திருக்குங்க. அப்படி என்ன பேசினாருன்னு சொல்கிறீங்களா? நான் யாரையும் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படியே சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதன் உள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னா, தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை 3 படத்தின் மூலமாக வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் அறிமுகம் ஆக்கினார் என்று இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால் சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொட்டுக்காளி படம் வெற்றி பெற்றால் அதோட வர அந்த லாபத்தை இன்னொரு படத்துக்கு அட்வான்ஸாக PS வினோத் ராஜ்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற ஆணையிட்ட அறுத்தரமாக சொல்கிறாராம். இன்னும் கொஞ்சம் லாபம் வந்துச்சுன்னா வினோத் ராஜ் மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அட்வான்ஸாக. அதாவது இவர் என்ன சொல்ல வராரு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.